இந்த வீடியோல ஒரு மிகப்பெரிய ஜமீன்தாரை பத்தி பேச போறோம். உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. கை நீட்டாதீங்க, தருவேன். எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணுங்க. யாரப்ப அந்த மிகப்பெரிய ஜமீன்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் பிறக்கும் போதே 5 பங்களா, 10 காரு, 15 கப்பல், 20 விமானம் இதெல்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் வீட்டு புள்ள. வீட்டு வாடகை வந்து 1200 ரூபாய். அந்த 1200 ரூபாயை சின்ன வயசுல அவங்க வந்து கட்ட முடியாம நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. ஹவுஸ் ஓனர் வந்து நின்று எங்க கிட்ட வீட்டு வாடகை வந்து கேட்பாரு. அந்த மாதிரி வீட்டு வாடகைலாம் கேட்கும் போது இர்ஃபான் வந்து பயந்து போய் ரூம்ல வந்து கதவை லாக் பண்ணிப்பாரான். ஏன்னா இவரு இப்போ ரீசெண்டா ஒரு பண்டிகைக்கு நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருந்தாரு. அந்த உதவி செய்யற விதத்தை பார்த்து இன்டர்நெட்ல ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் வியூஸ் வாங்கணும், ஷேர் வாங்கணும், சப்ஸ்கிரைப் வாங்கணும், புதுசாக ஏதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். எந்நேரமும் பண்ணி திங்கிற மாதிரி தின்னு வீடியோ போட முடியாது. ஓசியில் தின்னு உடம்பு வளர்க்க முடியாது இல்லையா? எத்தனை தடவை தான் பிரியாணி திங்கிறதா, எத்தனை தடவை தான் வந்து பீஃப் திங்கிறதா, எத்தனை தடவை தான் வந்து கறி திங்கிறதா பார்ப்பான். பாரு அந்த மனுஷனை பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். சாரிங்க, வாயில் கொசு போயிடுச்சு நினைக்கிறேன். அப்படியே அவர் உதவி பண்ணதை பார்த்துட்டு இன்னைக்கு அவரை பற்றி பேசி அவனை முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்க அந்த அற்புதமான மனிதரை, அவர் பண்ண லீலைகளை, அவர் பண்ண அற்புதங்களை பேசலாம். நிறைய வீடியோக்குள்ள போலாமா? அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. ஓகே, இவருக்கு இவ்வளவு பில்டப் தேவையில்லை. இவர் யாருங்க? இவர் ஒரு யூடியூபர், பேரு இர்ஃபானு. இவரு இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? இந்த பிரியாணி ஹோட்டலுக்காக போய் பிரியாணி தின்னு அந்த பீஸை பார்த்தோன்னா வாயத்தா ஏய் செம்ம சூப்பர், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அப்படி வாவ், ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன மீன், என்ன இது, என்னங்க இப்படி கரெக்டா பண்றாங்க? அவங்க தான் கேட்கணும். பேசுறத பார்த்தா நம்ம நினைச்சுக்குவோம், ஆனா இந்த பிரியாணி கடை சூப்பர் போல இருக்குது, இந்த ஹோட்டல் சூப்பர் போல இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பர் போல இருக்குதுன்னு நினைச்சிட்டு நாம இவரோட ஃபேனுங்கிறதுனால போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. அதனால அந்த ஹோட்டல்காரோட மனசு நிறைஞ்சு இஃபோனுக்கு அப்படியே சைடில் கொடுப்பாங்க. அதை வாங்கி அப்படியே வயிற்று வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூடியூப்ல இது ஒரு பிஸ்னஸ் தான். இப்போ ரீசெண்டாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு பார்த்தியா? அதே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸோட சீக்ரெட்டை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூபருங்க, சாதாரண ஒரு மனுஷன் வயிற்று போப்புக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்ண வேண்டியதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக சில நாட்களாக வந்து சில மாதங்களாக அவரோட வியூஸ் எல்லாம் போகல. சரி என்னடா பண்ணுறது, ஏதாவது பண்ணியாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து சர்ச்சைக்கு போயிடுவாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பார். இன்டர்நெட்டில் வைரலாகன்னு சொல்லிட்டு கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்ணுவார். என்னென்னா ரீசெண்டாக ஒரு லேடியை கார் விட்டு ஏற்றிட்டு நான் ஓட்டலப்பா, டிரைவர் தான் ஓட்டினான்னு சொல்லி அதுலேருந்து எஸ்கேப் போயிட்டாரு. அதுக்கப்புறமா இங்கே வந்து குழந்தையோட பாலினத்தை வந்து அறிவிச்சா ஜெயில் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக துபாயில் போயிட்டு தன்னோட குழந்தை பையனா பொண்ணா அப்படிங்கிறத அறிவிச்சாரு. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. சரி அதெல்லாம் விடுங்கப்பா அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட தொப்புள் கொடிய டாக்டர் இல்லாமல் இவரே விட்டாரு. என்னமோ அந்த கடத்திறப்பு விழா மாதிரி இவரே தொப்புள் கொடியை கட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. இப்படி இந்த வியூஸ் பைத்தியங்க அவரு. அது என்ன சொல்றது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், மக்களோட அட்டென்ஷன் வந்து நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிறத்தனமெல்லாம் பண்ணுவார் நம்ம இர்ஃபான் அவர்கள். அப்படித்தான் ரீசெண்டாக வந்து இந்த ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இந்த ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படிங்கிற பேரில் அவங்க அத்தை ஏதோ ஒரு சேரீ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அதில் ஏதோ 100 பீஸோ 50 பீஸோ விற்காம கிடந்திருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த சொகுசு காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு கவரில் 50 ரூபா நோட்டு 2 போட்டுக்கிட்டு அது ஒரு 10-20 பேர்த்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காரில் போகும்போது அப்படியே ஜனம் ஹே இந்தா அப்படின்ட்டு என்ன ஒரு தோனின்னு பாருங்களேன், பணக்கார திமிர். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த பரம்பரை பணக்காரனப்பா பார்த்தீங்களா, அவன்லாம் ஜென்யூனாக நடந்துக்குவான். பணத்தை பற்றின அருமை தெரியும், மனுஷங்களை பற்றின அருமை தெரியும், அவன் பணக்கார மாதிரி நடந்துக்குவான். இந்த திடீர்னு நேற்று பணக்காரன் ஆகிப்பான் பார்த்தீங்களா, திடீர் பணம் வந்தோடனே அப்படியே புது பணக்காரனான இந்த புது மாப்பிள்ள மாதிரி நடந்துக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம இர்ஃபானு. அதே பணத்துகள் அப்படியே கார் வச்சு அப்படியே சுற்றிட்டு போயிட்டு நடுவு ஒரு பக்கம் போகிறாங்க. அங்கே செலக்டிவானவங்களை கூப்பிட்டு இவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம இர்ஃபானோட பாடி லாங்குவேஜ் பார்க்குறோமே, என்னங்க ஊதாங்க ஏழு முபாரக், என்ன பணக்கார திமிரு. முதலமைச்சர்லாம் இல்லை, முதலமைச்சர் நிதியான்னு கேட்குறாரு. முதலமைச்சர் நிதிலாம் கிடையாது. சரி ஓகே, இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சொன்னார். நம்மளுக்கு இந்த வாங்குறவனை விட கொடுக்கறதுல தான் ஹாப்பினஸ் ஜாஸ்தின்ட்டு.
ஏதோ நல்ல விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்லையே இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இடத்துக்கு போகும்போது கூட்டம் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. அப்படி இவங்க கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆட்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளை கிராஸ் பண்ணுறதே வந்து சவாலான விஷயமா இருக்கும். ஏதோ சாப்பிட்ற கொண்டு வந்திருந்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதோ ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருந்தாங்கன்னா வாங்கி போட்டுக்கலாம். இல்லை பெட்ஷீட் மாதிரி ஏதோ கொடுத்தாங்கன்னா இந்த குளிரில் நைட்டு போத்தி படுத்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஏதோ கொடுக்குறாங்க வாங்கணும், நம்ம இன்னைக்கு அதை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் வந்து பிடுங்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ட்டு. அப்படியே அவங்க வாங்கும்போது இவங்க என்ன காரில் தானே உட்காந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, அது சின்ன விண்டோவில். அப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து கை விடும்போது அது இப்படி ஏங்க பக்கத்தில் விண்டோ ஓப்பன் விட்டு கொடுத்தா கை படத்தான் செய்யும், மேலேயும் படும். அப்படி பண்ணுற போது இவங்க எப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, ஏமா பிடுங்குறீங்க, ஏமா இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு தானே, உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்க, இப்படிலாம் பிடுங்காதீங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இர்ஃபான் என்னங்கிறான், ஒய்ஃபை கையை பிடிச்சி வைக்கிறான்டா அப்படின்ட்டு. ஏன்டா இர்ஃபானு நீ கார் விட்டு கீழே இறங்க மாட்டியா? என்ன ஜமீன்தாரி விட்டு பரம்பரை, ஏன்னா கார் விட்டு கீழே இறங்கினா கௌரவம் என்னத்துக்காகிறது, அதனால் கார் விட்டு இறங்க மாட்டார். அப்புறம் விண்டோவில் தான் கொடுப்பாரு. அப்போ கையும் போடு எல்லாரும் படத்தான் செய்ய. அதுவும் முன்னாடியே கை பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதை பெருமையாக சொல்லிக்கிற, அது காமெடி பாயிண்ட்ஸ் இருக்கிற கை பிடிச்சிருக்கிறதும் உனக்கு அது ஒரு காமெடி. என் கையில இந்த பணத்தை அப்படியே புட்டிங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. ரொம்ப ஐயோ அல்லாமே ஐயோ அங்க பிடிச்சி கையை பிடிச்சிட்டு கையை விடுறான். அதுவும் கை பிடிச்சா வந்து இருக்கிறாங்க. நீ கொண்டு வந்தது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பதட்டத்தில் வாங்குறாங்க. அதை நீ இவ்வளோ கேவலமாக வீடியோ, அதுவும் அது நீ வந்து எடுக்கும்போதே தெரியும் இந்த மாதிரி பிடுங்கிட்டாங்க, மேலே பட்டுருச்சே கை பட்டுருச்சே இதெல்லாம் தெரியுது. எடிட் பண்ணி போட வேண்டியதானே, நீ அதை அப்படியே போட்டு அதை ஃபன் பண்ணுறியா? அதை ஒரு காமெடியே சொல்லி காட்டுறியா? நீ ஒரு பணக்கார, இவங்களே ஏழைய எப்படி ஆகிறாங்கன்னு பாருடு, நீ அந்த வீடியோவில் போட்டு காட்டுறியா? ஏப்பா இர்ஃபான், நீயே சொல்லியிருக்க சின்ன வயசில் நாங்கள்லாம் வந்து ஒரு மாத வாடகையை கொடுக்காம இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தோம், அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தவன் தான் நானுன்ட்டு நீயே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கிற போது வறுமைன்னா என்ன, அந்த கஷ்டம்னா என்ன, சாப்பாடுன்னா என்ன, ஒருத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அந்த உதவினா என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியுதோ இல்லையோ உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காசு வந்துருச்சு அப்படிங்கிறக்காக நீ ஒரு இடத்துக்கு போய் அவங்ககிட்ட காசு இல்லை, அவங்க நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்து வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க இவ்வளோ கேவலமாக சித்தரித்து ஒரு வீடியோ பண்ணுறேன்னா நீ என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மா இருக்கவே முடியாது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து உதவி பண்ணுறன்னா என்ன பண்ணியிருக்கலாம், நீ வந்து ஒரு பள்ளி வாசலில் போய் அங்கே போய் நீ வந்து உணவு கொடுக்குறியோ, இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறியோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் கொடுக்குறியோ கொடுத்துட்டு போகலாம். கோயிலுக்கு போய் கொடு, சர்ச்சுக்கு போய் கொடு, மசூதிக்கு போய் கொடு, எங்கே வேணாலும் போய் கொடு. அப்படி கொடுத்து நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நீ ஒரு யூடியூபர், நீ ஒரு ஆள், நீ ஒரு மனுஷன், இந்த சொசைட்டியில் 4 பேருக்கு உன்னை தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டதுக்கு கூட மன்னிச்சிடுறா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் ஒரு கேமரா தூக்கிட்டே சுற்றுறானுங்க, அதை கூட விட்டு தொலைச்சிடலாம். ஆனால் அவங்க வாங்கின ஒரு விஷயமா நீ பேசுன பார்த்தியா, இப்படி வந்து பிடுங்குறாங்க கை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் எந்த காலத்துலையும் மன்னிக்க முடியாது. அப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கிட்டது நீயாக இருந்திருப்ப. எல்லோரும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, வீடியோ எடுத்து போடுவாங்க, அதோடு சரி. ஆனால் நீ என்ன பண்ண, நீ அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி நீ அந்த வீடியோ பண்ணியிருக்க. எடிட் பண்ணும்போதெல்லாம் என்ன தூங்கிட்டியா, இல்லை இந்த மாதிரி போட்டால் தான் கான்ட்ரவர்சி ஆகும், நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம வியூஸ் ஏறிடும்ல, வியூஸ் ஏறினா காசு வந்துடும்ல, காசு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு கூட போயிடலாம்ல, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படிங்கிற ஒரு மமதையில் பண்ணிட்டியா? இந்த விஷயத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் அந்த வீடியோ போட்டதே வந்து கண்டென்ட்டுக்காக தான், சும்மா இந்த ரம்ஜானுக்காக நான் போய் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. நீ வந்து ஒரு கண்டென்ட்டு, ரம்ஜான் வந்து அதுக்கு ஒரு சாக்கு, சரியா, இந்த ஃபெஸ்டிவல் ஒரு சாக்கு, அதனால் போனோமா ஏதாவது கொடுத்தோமா வீடியோ ஷூட் பண்ணோமா, அதில் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோமா, நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதை கொஞ்சம் நிறைய பேருக்கு அட்டென்ஷனை ஏற்படுத்தணுமா, பாரா இஃபோனில் பிடுக்க போன இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பாரு எப்படியெல்லாம் வந்து பிடுங்குறாங்கன்னு பாருன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டா. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் முட்டாள் தானே, எங்கள் நகலை கூமுட்டை தானே, நீ பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறதுக்கு நீ தான் சிரிச்சுக்கணும். அதெல்லாம் நீ அந்த வீடியோவை இன்னொரு டைம் தனியாக உட்காந்து போட்டு பாரு எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு.
அதாவது இந்த கஷ்டப்படுற மக்களை நீ வந்து சித்தரிச்சுக்கிற விதம் இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஏடுகட்டத்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்சைக்குத்தனம், எல்லாத்தனமும் அந்த வீடியோவில் தான் இருக்குது. அதனால் பார்த்துட்டு 5 நாள் ஆச்சு, இத்தனை பேர் யூடியூப்பில் இத்தனை பேர் வறுத்தெடுக்கிறாங்களே, கேவலமாக திட்டுறாங்களே, கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இருக்கா? அந்த வீடியோ டெலீட் பண்ணியிருக்கியா? இப்போ வரைக்கும் என்னமோ பேசிட்டு போகிறா, நான் அப்படி தானே போட்டிருப்பேன், அதை டெலிட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் விட்டுட்டு இருக்கேன். அருணோதயன் சிம்பிள் தான் யூடியூப் சேனல், அவர் வந்து உன்னை பற்றி பேசியிருந்தாரு. அவரோட சேனலுக்கு ரிப்போர்ட் வேறு அடிச்சிருக்க நீ. அப்படிப்பட்ட ஆள் உன் வீடியோவில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்கல, நீ அடுத்த யூடியூப் சேனல் போய் ரிப்போர்ட் அடிக்கிற. அதாவது உன்னோட புத்தி எவ்வளோ கேவலமான புத்திங்கிறது நீ பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியில் நல்லாவே தெரியுது. தம்பி இர்ஃபானு, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்க. நீ வந்து ஒரு இந்தியராக இருந்துக்கிட்டு துபாயில் போய் உன் குழந்தையோட பால் என்னத்தை அறிவிக்கிற. இந்தியாவில் ஒன்றா தானே தப்பு, நான் துபாயில் போய் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீ எந்த நாட்டுக்கார? இந்தியாவில் தானே பிறந்த, இந்த மண்ணில் தானே பிறந்த. அப்போ இந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் நீ மதிக்கணுமா இல்லையா? அங்கே போய் அறிவிச்சா மட்டும் நீ இந்தியன் இல்லைங்கிறது ஆயிருமா? பொழப்புக்கு இங்கே தானே வந்தாகணும். காசு எங்கேருந்து வருது சாமி? இந்த நாட்டிலேருந்து தானே வருது. அப்போது இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களை மதிக்கிறோமா இல்லையா? அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸும் கூட உனக்கு இல்லை. அதெல்லாம் விட்டுடலாம். குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் ஓகே, ஹாஸ்பிட்டலில் கரெக்ட் பண்ணிட்டேன், டாக்டர்ஸை கரெக்ட் பண்ணிட்டேன், தொப்புள் குடி நான் தான் வெட்டுவேன்னு சொல்லி வெட்டுறேன். அது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நாளைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஊரில் எவனாவது ஒருத்தன் போய் தொப்புள் குடியை கட் பண்ணுறான்ட்டு போய் கட் பண்ணி ஏதாவது வில்லங்கமானா அதுக்கு நீ பொறுப்பேற்றுக்குவியா? இதுக்கு நீ பதில் சொல்ற. அந்த குழந்தைக்கோ அந்த தாய்க்கோ ஏதாவது ஒரு விபரீதம் ஆச்சுன்னா உன்னை பார்த்து உன்னோட வீடியோவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து எவனாவது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி தொலைச்சிட்டான்னா அதுக்குண்டான விபரீதத்தை நீ ஏற்றுக்குவியா? அதுக்குண்டான ஒரு இழப்பை நீ வந்து ஏற்றுக்குவியா? உன்னால் முடியுமா? சொல்லு. இனி ஏதாவது உன்னோட சேனலில் நல்லது பண்ணுறேன், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு இந்த மாதிரி கேடு எடுத்தனம்லாம் பண்ணிடாத. ஹெல்ப் பண்ணால் உன்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. அதை விட்டுட்டு அவங்கள வீடியோ எடுத்துட்டு அவங்கள நக்கல் பண்ணிவிட்டு அவங்கள நையாண்டி பண்ணிவிட்டு சோத்துக்கு வழி இல்லாதவங்கன்னு நீ அவங்கள ஃபீல் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு காமெடி பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். உன் பொழப்பே இங்கே காமெடியாக சிரிச்சிருக்குது இணையத்தில். அந்த மாதிரி நீ அடுத்தவங்களோட பொழப்பை பார்த்து சிரிக்கிறவர்களாக யாரும் தரங்கிட்டு போகல. அதனால் ஒழுக்கமாக வீடியோ போடு, நல்ல வீடியோ போடு, ஹெல்ப் பண்ணுறத மனசு நிறைஞ்சு ஹெல்ப் பண்ணு. அதை ஒரு காசுக்காக ஒரு வியூஸுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் இப்படி கேடு எடுத்தனமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத மிஸ்டர் நண்பர் இர்ஃபான் அவர்களே. ஓகே, என்னோட ஆதங்கத்தையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டுருங்க. இப்போ தான் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. ஏங்க இர்ஃபான் அந்த வீடியோவுக்கு 25,000 லைக்ஸ் வாங்கிட்டாரு. அப்போ அந்த வீடியோ நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அவன் சொன்ன தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்கோம். அப்போது இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும், நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த வீடியோவை போட்டு விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபுங்கிற கன்சிடரேஷன் பண்ணுங்கள். நானும் வளர்ந்து ஒரு யூடியூபரு, அதனால் நாளைக்கு இர்ஃபான் மாதிரிலாம் வந்து இந்த வரையிலாம் நான் செய்ய மாட்டேன், சரிங்களா? அதனால் ஷூராக நான் நம்பலாம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ஒரு வீடியோவில் ரோஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.